ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிறுகீரை கடையில் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக சிறுகீரை வந்து வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கணும் இந்த வெயில் டைமில். வாங்க எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தெளிவான தண்ணி வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டை இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இப்போயே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை, வெந்து வந்தால் போதும். இப்போ நாம் ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இருத்துட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கலாம். கீரையை வந்துட்டு எப்பவுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி கரண்டியோட அடிப்பக்கத்தால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க லைட்டாக. கீரையை வந்து ரொம்ப கிளறி விடக்கூடாது. இந்த மாதிரி அழுத்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். லைட்டாக இப்படி அழுத்தி பாருங்கள். லைட்டாக நெசுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, போதும். இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கல்ச்சட்டியில் மாற்றிக்கலாம். கல்ச்சட்டியில் கடையும் போது கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலாம் அரைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம கீரையை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவையே இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை சேர்த்து கீரையிலே தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சிறுகீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.